நம்முடைய அனைவரின் நிலைப்பாடுதான், உணர்வுதான் அரசின் நிலைப்பாடாக உணர்வாக இருக்கிறது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசும் உறுதியாக இருக்கிறது என்று நம்புகிறோம். தமிழ்நாடு உணர்வுகளை மீறி கர்நாடகாவில் அந்த அணை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. இந்திய ஒன்றிய அரசும் அவ்வாறு ஒரு சார்பு நிலை எடுக்காது என்று நான் பெரிதும் நம்புகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப கூட்டணியில அமைச்சர்கள் சொல்றாங்க. நேற்று நாங்க மாநிலத்தில் பேட்டி கொடுத்துருக்கேன். அது சம்பந்தமா நாங்க பரிசீலிப்போம். வாய்ப்பு இருக்கு. வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் அதனை வரவேற்போம். நாகர்கோவிலில் நடந்திருக்கிற உயிரிழப்பு பெரும் துயரம் அளிக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் பிணக்கூறாய்வு அறிக்கை அவர் உடம்பில் பல காயங்கள் இருந்தன என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. காவல் நிலையங்களில், சிறை கொட்டடிகளில் விசாரணை கைதிகளாக அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அழைத்து செல்லப்படுகிறவர்களுக்கு அல்லது சிறைப்படுத்தப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு நீதித்துறைக்கும் சிறைத்துறைக்கும் காவல்துறைக்கும் உள்ளது. ஆனால் அவ்வப்போது இதுபோல அத்துமீறல்கள், படுகொலைகள் அரங்கேறுவது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது. சபரிவர்மனுடைய சாவுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டாங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? கடந்த முறை அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக அப்போது அது நிறைவேற்றப்படாமல் தடுக்கப்பட்டது. இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை இந்த முறையும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்களேயானால் அதனை நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை ஏற்க மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த முறையும் அது முறியடிக்கப்படும் என்றும் நம்புகிறேன்.